ஓம் நம சிவாய. இந்த சிவபுராணத்தை படிக்கும்போது நம் உள்ளம் சுத்தமாகும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நம்மை விட்டு விலகும். முழுமையான சிவனுடைய அன்பிற்கு நாம் அடிமையாவோம். சிவன் நம்மை எப்பொழுதும் கைவிட மாட்டார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோக்களி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க, பிறப்பறுக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறந்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோக்களி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பறுக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறந்தார்க்குச் சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. இது சிவபுராணத்தில் முதல் 10 அடி மட்டும்தான், 10 லைன் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஃபுல் சிவபுராணத்தையும் தெரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா எப்போதுமே நம்ம குடும்பத்திற்கு எந்த விதமான கஷ்டமும் வராது. அந்த தெய்வத்தினுடைய சக்தி எப்போதுமே நமக்கு துணை நின்றுகிட்டே இருக்கும். நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முயற்சியும் நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் அது ஒரு வெற்றியை மட்டுமே தரும். அந்த சிவனின் அனுக்கிரகம் எப்போதுமே நம்ம குடும்பத்தை பாதுகாக்கும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஹர ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவ. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனை நினைத்து முழுமையாக சிவனிடம் நாம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அந்த சிவன் நம்மை எப்பொழுதும் பார்த்துக்கொள்வார்.